வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி அருகே அமைந்துள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் கோயிலில் வருடந்தோறும் ஆன்மீக விமர்சையாக கொண்டாடப்படும் மாசிமக திருவிழா இந்த ஆண்டு மிகுந்த பக்தி உற்சாகத்துடன் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுச்சேரி வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்கான பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்ததுடன் பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றார். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வை 100 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7585 மாணவ மாணவிகளும் 285 தனியார் தேர்வாளர்களும் தேர்வு எழுதினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 26 மகளிருக்கு சுயதொழில் புரிய தலா 10,000 வீதம் 2,60,000 ரூபாய்க்கான நிதி உதவியினை அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு வழங்கினார். புதுச்சேரி மாநில அந்தஸ்திற்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணித்தும். ஆனால் முதலமைச்சர் செய்ய மாட்டார். அப்படி முதலமைச்சர் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றால் நாங்கள் அவர்களுடன் நிற்போம் என வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அருகே அமைந்துள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் கோயிலில் வருடந்தோறும் ஆன்மீக விமர்சையாக கொண்டாடப்படும் மாசிமக திருவிழா இந்த ஆண்டு மிகுந்த பக்தி உற்சாகத்துடன் நடைபெற்றது. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயில் வளாகத்திலும் சங்கரபரணி ஆற்றங்கரையிலும் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மாதத்தில் மக நட்சத்திர தினத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. வேத மந்திர ஓசைகளுடன் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் உற்சவர் வீதி உலா வந்து ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபட்டு வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தித்தனர். திருவிழாவை முன்னிட்டு கோயில் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குடிநீர், மருத்துவம், பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டன. பொதுமக்கள் நெரிசலை கருத்தில் கொண்டு போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுச்சேரி வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்கான பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்ததுடன் பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றார். அவரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டது. நகரின் முக்கிய சாலைகள், பொதுக்கூட தளங்கள், அரசு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் ஆகிய அனைத்திலும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு செயல்பட்ட காவல்துறையின் செயல்பாடுகள் பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை கௌரவிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் இன்று காவல்துறை தலைமையகத்திற்கு வருகை தந்து பாராட்டு விழாவை நடத்தினார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஷாலினி சிங் IPS, காவல்துறை இயக்குனர் ரா சத்யசுந்தரம் IPS, காவல்துறை துணைத் தலைவர் AK லால் IPS, ஆர் கலைவாணன் IPS, ராகவ் IPS, திவ்யா IPS, லக்ஷ்மி சௌஜன்யா IPS, நித்யா ராதாகிருஷ்ணன் IPS உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். விழா இறுதியில் காவல்துறையின் ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை உள்துறை அமைச்சர் பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் இதே உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வை 100 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7585 மாணவ மாணவிகளும் 285 தனியார் தேர்வாளர்களும் தேர்வு எழுதினர். புதுச்சேரி அரசு பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு CBSE பொதுத் தேர்வு துவங்கி நடைபெற்று வருகின்றது. அதே சமயம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 5 மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு நடைபெற்றது. இப்பணியில் மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள்
துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், நிலையான படை அலுவலர்கள், வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி பகுதியில் +2 தேர்வினை 84 தனியார் பள்ளியை சேர்ந்த 6979 பள்ளி மாணவர்களும் 173 தனியார் தேர்வர்களும் தேர்வு எழுதினர். காரைக்கால் பகுதியில் +2 தேர்வினை 16 தனியார் பள்ளியை சேர்ந்த 606 பள்ளி மாணவர்களும் 112 தனியார் தேர்வர்களும் தேர்வு எழுதினர். முதல் நாளான இன்று மொழிப்பாட தேர்வு நடைபெற்றது. தமிழ், இந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய மொழி பாடங்களில் மாணவ மாணவிகள் தேர்வெழுதினர். தேர்வு தொடங்கும் முன்பாக காலை 10 மணிக்கு மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டு 10 நிமிடம் வினாக்களை படித்து பார்க்கவும், 5 நிமிடம் விடைத்தாளில் தங்களது குறிப்புகளை பதிவு செய்து சரிபார்க்கவும் என மொத்தம் 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு காலை 10:15 மணிக்கு விடைகளை எழுத மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மதியம் 1:15 மணிக்கு தேர்வு முடிவுற்றது. மேலும் வினாத்தாள் கட்டுக்களை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல வழித்தட அலுவலர்களும் ஆயுதம் ஏந்திய காவலர்களும் என புதுச்சேரி பகுதியில் 6 வழித்தடங்களும், காரைக்கால் பகுதியில் 2 வழித்தடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 26 மகளிருக்கு சுயதொழில் புரிய தலா 10,000 வீதம் 2,60,000 ரூபாய்க்கான நிதி உதவியினை அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு வழங்கினார். புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதி மகளிர்களுக்கு சுயதொழில் நிதியுதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 26 மகளிர்களுக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் சுயதொழில் புரிவதற்காக 2,60,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கினார். இந்த நிகழ்வில் அருண் சர்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிதி உதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார். மகளிர் சுயதொழில் தொடங்கி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என அவர் இதன்போது வாழ்த்தினார். மேலும் வரும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அதனை சிறப்பிக்கும் வகையில் குலுக்கல் முறை நடத்தப்பட்டது. இதில் 25 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் மகளிர் தினத்தன்று இதேபோன்று நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில அந்தஸ்திற்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணித்தும். ஆனால் முதலமைச்சர் செய்ய மாட்டார். அப்படி முதலமைச்சர் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றால் நாங்கள் அவர்களுடன் நிற்போம் என வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் பிரதமர் மோடி நேற்று பேசும்போது டெல்லியில் தனிப்பட்ட குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரி காங்கிரஸ் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். இதனை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மறுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வேக தடையை மோடிதான் கிரண்பேடி மூலம் தடை போட்டார். காங்கிரஸை ஏடிஎம் என கூறி மோடி கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் கண்டுபிடிக்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பியவர், ஏடிஎம் மிஷின் எங்குள்ளது? இந்த ஆட்சியில் தான் ஏடிஎம் இருக்கு. அது பிஜேபி ஏடிஎம்மா, பிஎம் ஏடிஎம்மா என தெரியவில்லை என தெரிவித்தார். டெல்லியில் கெஜ்ரிவால் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என தெரிந்துவிட்டது. அதே நிலைதான் ஏடிஎம். இந்த ஆட்சியில்தான் ஊழல் நடக்கிறது. அதனால்தான் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் என கூறினார். மேலும் மாநில சுதந்திரம் வேண்டும் என்பது மாநில மக்களின் கோரிக்கை. முதலமைச்சர் மக்கள் கோரிக்கை என கூறலாம், தனது கோரிக்கை என கூறினார். இருப்பினும் பிரதமர் செவிமெடுக்கவில்லை. முதலமைச்சரின் கோரிக்கைக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. மாநில அந்தஸ்திற்காக தேர்தலை புறக்கணிக்க தயார் என சட்டமன்றத்தில் அறிவித்ததை வெளிப்படையாக ரங்கசாமி அறிவித்தால் காங்கிரஸ் கட்சி அவர்களுடன் நிற்கும் என்று தெரிவித்தார். ஆனால் ரங்கசாமி பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அரசு விழாவில் அரசியல் பேசி புதிய நாகரிகத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். புதுச்சேரியின் வளர்ச்சி பற்றி எதையும் கூறவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதமில்லை.
இதனால் அரசு விழாவா என்ற சந்தேகம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தனியார் மூலம் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஓராண்டிற்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பல மனுக்கள் கொடுத்தும் தொழிலாளர் துறையிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் அரசு பொது மருத்துவமனை மற்றும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு இன்று துப்புரவு பணியாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக பாமக தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது வழங்கும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பதிலாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் வழங்க வேண்டுமென வலியுறுத்தினார்கள். வில்லியனூர் திருக்காஞ்சி மாசிமக திருவிழாவை முன்னிட்டு மாசிமக திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் செந்தில் அவர்கள் வருடம்தோறும் தவறாமல் அன்னதானம் அளித்து வருகின்றார். இதனால் பொதுமக்கள் வருடம்தோறும் பயனடைந்து வருகின்றனர். மேலும் இதில் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட தர்மாபுரி புரட்சித் தலைவி நகரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 38,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்து மீனா, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் உழவர்கரை நகராட்சி சார்பில் தர்மாபுரியில் உள்ள வண்ணார் குளத்தை 29,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணி மற்றும் தர்மாபுரி சந்தைத்தோப்பு குறுக்கு வீதிக்கு 5,09,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் என மொத்தம் 74,74,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு, செயற்பொறியாளர் மலிவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் தர்மாபுரி சந்தைத்தோப்பு பகுதியில் 35,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் திறந்து வைத்தார். பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பிரதமரின் கனவு நிறைவேறி வருவதாக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் VP ராமலிங்கம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரியின் வளர்ச்சியை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். கடந்த கால ஊழல் ஆட்சியில் முடங்கி கிடந்த புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பிரதமரின் கனவு இன்று நனவாகி வருகின்றது. பிரதமர் மோடி அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன் வழங்கிய பிசினஸ், எஜுகேஷன், டூரிசம் ஆகிய 4 தூண்களை கொண்ட பெஸ்ட் புதுச்சேரி கனவு இன்று நனவாகி வருகின்றது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தனிநபர் வருமானம் மற்றும் சமூக முன்னேற்ற குறியீட்டில் புதுச்சேரி இன்று நாட்டில் முதலிடத்தை வகிக்கின்றது. இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 12 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் பலன் புதுச்சேரிக்கு பெருமளவில் கிடைக்கும். ஏனெனில் முன்பு மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்புதவி திட்டம் தற்போது யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 2,700 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட மூலதன முதலீட்டு சிறப்பு நிதி இப்போது புதுச்சேரிக்கும் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். பேட்டியின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்டங்கள் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய புதுச்சேரி முதல்வர், மாநில வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்த முழுமையான மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, சாலை வசதிகள், குடிநீர் திட்டங்கள், சுகாதார சேவைகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
கடந்த சில ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நினைவூட்டிய அவர், புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அதிகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும் என குறிப்பிட்டார். இந்த கோரிக்கையை சாதமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க பிரதமரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உற்சாகமான கொண்டாட்டம் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி முதல்வரின் பிறந்தநாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட சாரம் லெனின் வீதி சந்திப்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி கோஷங்களை எழுப்பினர். மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த கொண்டாட்டம் நெல்லித்தோப்பு பகுதியில் உற்சாகமான சூழலை ஏற்படுத்தியது. பொதுப்பணித்துறை அதிகாரி பணி நிறைவு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பொதுப்பணித்துறையில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் பிரிவு இளநிலை கணக்கு அதிகாரி கலிய முருகன் பணி நிறைவு பாராட்டு விழா பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. 36 ஆண்டுகள் அரசு பணியில் 24 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியுள்ளார். மின்துறை 7 ஆண்டுகள், அமைச்சக அலுவலகத்தில் 4 ஆண்டுகள் என பணியாற்றியுள்ளார். இவ்விழாவில் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், பணி நிறைவு செயற்பொறியாளர் மகேஷ், செயற்பொறியாளர் அருளரசன், உதவி பொறியாளர் வேலுமணி, ராஜசேகர், மாலைமணி, சந்திரமோகன், ஊழியர்கள் ரவி, விஜயராஜ் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை முதுநிலை பொறியாளர் மற்றும் வில்லியனூர் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன் ஐயனார், வில்லியனூர் குமுகாயம் ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், சரவணன், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு இளநிலை கணக்கு அதிகாரி கலியமுருகனை வாழ்த்தினார்கள். சால்வை அணிவித்து பணி நிறைவு கொடையானையை வழங்கி கௌரவித்தனர். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிவுறுத்தலின் பேரில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் மாறன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிரணி சந்திரலகா, நல்குணா உள்ளிட்ட கழகத்தினர் உடனிருந்தனர். கதிர்காமம் பகுதியில் கேஎஸ்பி மற்றும் ஸ்ரீ வித்யாசாய் உயர்நிலை பள்ளிகளின் ஆண்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. கதிர்காமம் பகுதியில் உள்ள கேஎஸ்பி உயர்நிலை பள்ளி மற்றும் ஸ்ரீ வித்யாசாய் உயர்நிலை பள்ளி இணைந்து நடத்தும் ஆண்டு விழா மற்றும் பரிசு விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் தலைமையில் விழாவை சிறப்புடன் முன்னெடுத்தனர். முக்கிய விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். இவ்விழாவில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் முதல் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து பெற்றோர்களும் மற்றும் கல்வி ஆர்வலர்களும் கலந்து கொண்டு விழாவினை மகிழ்ச்சியாக பகிர்ந்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி அருகே அமைந்துள்ள திருக்காஞ்சி கங்கைவராக நந்தீஸ்வரர் கோயிலில் வருடந்தோறும் ஆன்மீக விமர்சையாக கொண்டாடப்படும் மாசிமக திருவிழா இந்த ஆண்டு மிகுந்த பக்தி உற்சாகத்துடன் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுச்சேரி வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்கான பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்ததுடன் பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றார். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வை 100 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7585 மாணவ மாணவிகளும் 285 தனியார் தேர்வாளர்களும் தேர்வு எழுதினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 26 மகளிருக்கு சுயதொழில் புரிய தலா 10,000 வீதம் 2,60,000 ரூபாய்க்கான நிதி உதவியினை அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு வழங்கினார். புதுச்சேரி மாநில அந்தஸ்திற்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணித்தும் ஆனால் முதலமைச்சர் செய்ய மாட்டார். அப்படி முதலமைச்சர் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றால் நாங்கள் அவர்களுடன் நிற்போம் என வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.